தான் அழிவு நடக்கும், மூணாவது தான் என்ன நடக்கும்? மரணம் நடக்கும். பாதி பேர் சொல்லுவாங்க திருடக்குள்ள கண்டுபிடிக்க மாட்டாங்க. திருடிட்டோமே, நம்மகிட்ட ஏதோ ஒன்று திருடிட்டானே அவன், அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. உங்கள் சமாதானம் இப்போ இல்லையா அவங்கக்கிட்ட? உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஆயிருக்குன்னு? அந்த சமாதானத்தை திருடிட்டான் ஒருத்தன். உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் இப்போ இல்லையா? உங்களுக்கு தெரியுமா அந்த பிசாசை திருடிட்டான். அதுக்கு காரணம் பல பேர் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்பதாக அந்த காரணங்கள் பலதாக இருந்தாலும் ஒரே ஒருத்தன் தான் பின்னுக்கு இருக்கான். யார் அவன்? அவன் தான் திருடன். அவனுக்கு இயேசு சொல்கிறாரு அவன் திருடன் அப்படின்றாரு. நல்லா சொல்கிறத கேட்டுக்கிறீங்க. உங்கள் சமாதானத்துக்கான பிரச்சனைக்கு ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் உங்கள் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அதை ஒருத்தனுக்கு நீங்கள் திருட விட்டுட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசுக்கு உங்களோட சமாதானத்தை திருட நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சமாதானம். சொல்கிறத புரிஞ்சுக்கிறதா? உங்கள் சந்தோஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சந்தோஷம். யாராவது ஒருத்தர் வந்து உனக்கு மூஞ்சிக்கு பார்த்து ஏதாவது கேவலமாக பேசியிருக்கலாம், ஆனால் நீ அது நிமித்தமாக உன் சந்தோஷத்தை இழந்துட்டேன்னு சொன்னால் பிசாசுக்கு அதை திறந்து கொடுத்துட்டேன், உன் சந்தோஷத்தை திருட. விளங்குதா? நான் எப்பயுமே என்ன நினைப்பேன் தெரியுமா? நானாகவே இருக்கணும், எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் ஏன் இவனால் இழக்கணும்? இந்த மனுஷன் இந்த சமாதானத்தை இழக்க வரும் பொழுது என் சமாதானத்தை இவனால் ஒரு சமாதான கொலைதான் இருந்தால் அதுக்கு பின்பதாக பிசாசு இருக்கான். அவனுக்கு என் வாழ்க்கையிலே என் சந்தோஷத்தையோ என் சமாதானத்தையோ என் மகிழ்ச்சியோ சாத்தானுக்கு நான் திருட கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா, யாராவது ஒருத்தரோட நீங்கள் கசப்பாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இப்பொழுதே பிசாசு உங்ககிட்ட இருந்த அன்பை திருடிட்டான். அன்பு என்ன செய்யுமா? அன்பு என்ன செய்யும்? கசப்பு வச்சுக்குமா? அன்பு கசப்பு வச்சுக்காரு. அப்போ யாருக்கிட்டே ஒரு ஆளோட உங்களுக்கு கசப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? உங்களுக்குள்ளே அவன்கிட்ட ஒன்றை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத அவன் எடுத்துட்டான்.